வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். இந்த காலத்துல ஏதாவது ஒரு காரியங்களை குறித்தும், ஏதாவது ஒரு பிரச்சனைகளை குறித்தும், அல்லது உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சூழ்நிலைகளை குறித்தும், கஷ்டமான சூழ்நிலையை குறித்தும், வியாதியை குறித்தும் நீ துக்கப்பட்டும் கலங்கி கொண்டும் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அதன் நிமித்தம் அழுது கொண்டும் அனுதினமும் உன் வாழ்க்கை அழுகையாகவும், தனிமையான நேரத்தில் அழுகையாகவும், துக்கமாகவும், அந்த துக்கத்தை தாங்க முடியாமலும் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம். ஏனென்றால் உனக்காக துக்கப்பட்டார், உனக்காக அழுது முடித்தார், உனக்காக வேதனைகளை சுமந்து கொண்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரிடம் வந்து உன் கவலைகளை எல்லாவற்றையும் வைத்து விட்டு நீ அமைதியாயிரு. அன்னால் தன் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஊற்றின பின்பு அதன் பின்பு அதை குறித்து எதுவுமே சிந்திக்கவில்லை, அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை, அளவில்லை, துக்கப்படவில்லை. அதே போல் நீயும் தெய்வ சந்நிதியில வந்து, இயேசு கிறிஸ்துவின் சந்நிதியில வந்து உன்னுடைய எல்லா வேதனையும், உன்னுடைய எல்லா துக்கத்தையும், உன்னுடைய எல்லா கண்ணீரையும் வைத்து விட்டு அமைதியாயிரு. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்று. இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.